வணக்கம். நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து பேசுகிறோம். ஸோ டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு சுகர்ஸ் இருக்குன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குது. ஸோ இன்றைக்கி 43 கோடி மக்கள் மேலே சுகர் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது உலக அளவில். அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கோடி மக்களுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலே பார்க்க போகும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பிற்காலத்தில் அந்த பாதிப்பு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம். அதில் முக்கியமான பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட். ஸோ இந்த ஹார்ட்டை பற்றி தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அது காம்ப்ளிகேஷன் வந்தாலும் அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறதுக்காக டாக்டர் தீப்சந்த் ராஜா, ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட், டாக்டர் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் இங்கே நம்ம கூட அவருடைய பிஸி ஷெடியூலில் வந்திருக்காங்க. ஸோ வணக்கம் டாக்டர் தீப்சந்த் ராஜா. வணக்கம் சார். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இந்த டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரி பார்க்குறீங்க, உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யார் டயபெட்டிஷியன் சார், யார் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டயபெட்டிஷியன், உங்கள் ப்ராக்டிஸில் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க டயபெட்டிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு ஆஃப் லேட் ஃப்ரீக்வன்சி அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வித் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ஃப்ரீக்வன்சி இட் இஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு இட் இஸ் லைக் எப்போ நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், இட் இஸ் லைக் அ ஸ்லோ கேன்சர் மாதிரி. இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி பார்ட், அது ஹெட் டு டோ எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். குளுக்கோஸ் எங்கே இருக்குது, பிளட்ல இருக்குது, பிளட்டுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஆல் ஆர்கன்ஸ் இன் தி பாடி. ஸோ ஹார்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன், எல்லாருக்கும் தெரியும். டயபெட்டிஸ்னால ஹார்ட்ல ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்ல பிளட் வெசல்ஸ் இருக்குது. ரைட் சைடு ஒரு பிளட் வெசல், லெஃப்ட் சைடு 2 பிளட் வெசல் இருக்குது. இந்த பிளட் வெசல்ஸ்ல போய் கொலஸ்ட்ரால் போய் டெபாசிட் ஆயிரும். அது வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புங்க. இது வந்து யூஸ்வலாகவே 70+, 80+ ஏஜில் வருதுன்னா டயபெட்டிக்ஸ்க்கு அது ரொம்ப ஏர்லியாக 30 இயர்ஸ், 40 இயர்ஸ், 50 இயர்ஸ்லேயே இதுக்கு வரதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது ஹார்ட் மசில். இந்த ஹார்ட் மசிலே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பேர் வந்து டெர்மினாலஜி சயின்டிஃபிக்கலாக நாங்கள் வந்து டயபெட்டிக் கார்டியோமயோபத்தின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் மசிலே திக் ஆயிரும். அதுக்கப்புறம் சம்திங் கால் diastolic dysfunction. It's a very common problem for shortness of breath in diabetic patients because of diabetic cardiomyopathy. அது ஒரு காம்ப்ளிகேஷன். மூணாவது ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரிக்கல் வயர்ஸ். இங்க காமிச்ச மாதிரி there are electrical wires inside the heart. இந்த diabetic cardiomyopathyனால இந்த பேஷண்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ஏர்லியாவே சைனஸ் நோட் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லை ஏவி பிளாக்ஸ், ஹார்ட் பிளாக்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் தான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதை எப்படி தடுக்கிறதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தடுக்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிசன் இப்போ கைட்லைன்ஸ்ல யூனிவர்சலா எல்லா டயபெட்டிஷியன்ஸ், எல்லா கார்டியாலஜிஸ்ட்க்கும் சஜஸ்ட் பண்றது சம் மெடிசன் கால்ல ஸ்டாட்டின். ஸ்டாட்டின்ங்கிறது ஒரு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலை வைக்கிற ஒரு மெடிசன். இது வந்து எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைசபிள். ஒரு நைட் டைம் ஒரு டோஸ் கொடுப்போம், விச் இஸ் அ பேபி டோஸ். அதனால பெருசாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஆனால் அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெடிசன். ஃபியூச்சரில் ஸ்ட்ரோக் இல்லை இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்டாட்டின்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வரவில் நம்ம இருக்கோம். ஸோ பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்லேயும் வந்து இந்த ஸ்டாட்டினை பற்றி நிறைய ஒரு மித்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன, பிகாஸ் ஸ்டாட்டின் இஸ் அ ஒண்டர் ட்ரக், இட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் எல்லாமே அவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னீங்க. பட் ஸ்டில் வந்து மக்கள் வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை விட்டுட்டு அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு நெகட்டிவ் இமேஜஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி கரெக்ட். சி, நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மெடிசனில் நம்ம எந்த மெடிசன் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ரிஸ்க் பெனிஃபிட் ரெண்டையும் வெய் பண்ணி, இப்போ பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருந்தால் வில் ஆல்வேஸ் சஜஸ்ட், ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்தால் வி வில் அந்த மெடிசன் நம்ம யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஸ்டாட்டின்னு பார்க்கும்போது நான் அதுக்கு தான் சொன்னேன், வி யூஸ்வலி கிவ் பேபி டோஸ் ஆஃப் ஸ்டாட்டின். பேபி டோஸ் இஸ் அ வெரி ஸ்மால் டோஸ் ஆஃப் ஸ்டாட்டின். அந்த டோசேஜ் ஆஃப் ஸ்டாட்டின்ல சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புங்க ரொம்ப கம்மி, சைட் எஃபெக்ட்ஸ். ஆனால் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பெனிஃபிட்? இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோடைய விளைவுங்க ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வெரி ஸ்மால் சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம்னா மசில் பெயின்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் we can always have alternative medicines. வேற சப்ஸ்டியூட்டாக வேற மெடிசன் கொடுத்துக்கலாம். பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்வேஸ் அவுட் வெய் தி risks. ஸோ வந்து ஸ்டாட்டின் மெடிசன் இஸ், தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் சொல்ல, இது வந்து யூனிவர்சலாக கைட்லைன்ஸை கமிட்டி போட்டு வேர்ல்டு ஓவர் உட்காந்து இதை டிசிஷன் எடுத்து சொல்லியிருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த மெடிசன் கொடுத்தா தே வில் பெனிஃபிட்னு சொல்லி.
ஸோ வெரி குட். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாட்டின்ஸ் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸில் ரொம்ப அவசியம். அஸ் பிரைமரி ப்ரிவென்ஷன்னா வி ஆர் ஆல்சோ ஜஸ்ட் கிவிங் இம்பசிசிங். இப்போ டயபிட்டிஸ் அண்ட் ஹார்ட்னும் போது காமனாக வந்து இப்போ எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம இருந்துச்சுன்னா ஸோ கார்டியாக் வைஸ் நம்ம இமீடியட்டாக செக் பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் இதில் ஹார்ட் மாடலில் காட்டின மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புங்க ஜாஸ்தி, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புங்க ஜாஸ்தி, அண்ட் ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம்ஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக எல்லாருக்குமே செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது மார்பு வலி, அதான் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் ஹார்ட் அட்டாக்கு. ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னா அந்த குளுக்கோஸ்னால அவங்களுடைய அந்த நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் டம்ப் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த வலி தெரியாது. அதை வந்து அவங்க வேற விதமா தெரிவிப்பாங்க. அது வலின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க திடீர்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது, இல்ல அசிடிட்டின்னு சொல்லுவாங்க, இங்க வலின்னு காட்டுவாங்க. அசிடிட்டின்னா ஸ்டமக் மேல இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த தாடையில் இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிடும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கிளாசிக்கலா மார்பு வலின்னு சொல்றது ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஏடிபிக்கலா வேற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ தே ஹேவ் டு மீட் தி டாக்டர். டாக்டர் பார்த்து எவாலுவேட் பண்ணிட்டு அது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவாரு. ஹார்ட் ஃபெயிலியருக்கு காமனான கம்ப்ளைண்ட் வந்து மூச்சு திணறல் தான். நடக்கும்போது மூச்சு வாங்குறது தான் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம்ஸ்க்கு மயக்கம், இல்ல நினைவு தவறுறது, இதெல்லாமே வெரி காமன். அன்கான்சியஸ் ஆகிறது, சிங்கோப்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ இப்போ டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி சிம்டம்ஸ் ஆஃப் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் என்ன வரும் டயபெட்டிஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ ஆக்சுவலாக ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க எந்த டைம்குள்ளார எப்பப்பெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய மெயின் ஒரு இதுவாக கோலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைமில் என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம்? ஸோ அஸ் அ பிரைமரி இதுவாக என்னென்ன நீங்கள் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்க? யூஸ்வலாவே வந்து anyone 40 years and more than 40 years we always suggest lipid profiling. லிபிட் ப்ரொஃபைலுங்கிறது ஃபாஸ்டிங் லிபிட்ல கொலஸ்ட்ரால்ஸ் எவ்வளோ இருக்குது அவங்க உடம்புலன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அவங்களோட கிட்னியோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே யூஸ்வலி ஐ சி ஆர் ரெக்கார்ட்ஸ் ஆல்சோ, நீங்க கிட்னி டீட்டெயிலாக எவாலுவேட் பண்றீங்க. கிட்னில அந்த மைக்ரோ ஆல்புமின் நீ பார்க்கணும், அதாவது கிட்னில புரோட்டீன் லீக் ஆகுதா இல்லையா, இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். புரோட்டீன் லீக் ஆகுதுன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்லயே கரெக்டான மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து ப்ராக்ரஸ் ஆகாம தடுக்கலாம். அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூரின் அனாலிசிஸ், பிளட்ல லிபிட் ப்ரொஃபைல் அனாலிசிஸ், நார்மல் ரொட்டீன் பிளட் டெஸ்ட் லைக் கிட்னி டெஸ்ட், லிவர் டெஸ்ட் அண்ட் ஹீமோகுளோபின், இது நாங்கள் ரொட்டீனாக பண்றது. ஸோ as such diabetic patients 40 years and more than 40 years இந்த blood and urine test பண்றது இட்ஸ் advisable. In addition நாங்கள் cardiac as a part of a cardiac checkup இசிஜி, எக்கோ ஸ்கேன் அண்ட் ட்ரெட்மில் டெஸ்ட் யூஸ்வலாக நாங்கள் எடுக்கிறது உண்டு. இசிஜியில் எங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு என்ன டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இசிஜியில் தான் ஹார்ட் அட்டாக் வந்ததே அவங்களுக்கு தெரியும். அவங்க இதுவரையும் ஹார்ட் அட்டாக் வரலன்னு சொல்லுவாங்க, ஆனால் இசிஜியில் அந்த மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கும். அண்ட் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் போச்சு, ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியாமல் போச்சு. அந்த காரணத்தினால தான் இசிஜி, எக்கோ அண்ட் ட்ரெட்மில் டெஸ்ட். சில பேருக்கு இந்த நடந்தால் அவங்களுக்கு இசிஜியில் மாற்றங்கள் வந்துச்சுன்னா அது முதலே நம்ம கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த ரத்த குழாயில் ப்ராப்ளம் வர இருக்குது, ப்ராபப்ளி இதுக்கு ஃபர்தராக சிடி ஸ்கேனோ ஏதாவது ஏஞ்சியோகிராமோ அதை பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும்னு ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து ஒரு காஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் இதான் நம்ம நார்மலாக அட்வைஸ் பண்ணுறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக அனதர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக இருக்கிற டவுட் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைசஸ். இப்போ நாங்கள் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம ஒரு 30 நிமிஷம் அட்லீஸ்ட் 5 days a week ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இதே ஒரு ஈவெண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் அது மாதிரி வரும்போது அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவங்களுடைய அணுகுமுறை டயட்டை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜென்ரலி ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் டு ப்ரிவென்ட் ஹார்ட் அஸ்லஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறம் போஸ்ட் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் அவங்க ஏன்னா பிகாஸ் அதுக்கப்புறம் அவங்க லீட் பண்ணுற லைஃப் ஸ்டைலே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் அவங்க எப்போ பண்ணலாம், எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி பண்ணணும், அது இது அவங்களுடைய பேஸ்லைன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குன்னு பொறுத்து அதை சொல்லலாம். ஃபார் 70 இயர்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். இல்லை 30-40 இயர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். ஸோ பேசிக்காக என்னன்னா 20 minutes a day 5 times a week மாடரேட் இன்டென்சிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது பிரிஸ்க் வாக்கிங் தான் மாடரேட் இன்டென்சிட்டி. இவ்வளோ மினிமம் எனி டயபெட்டிக் பேஷண்ட் பண்ண முடிஞ்சா இட் இஸ் மினிமம் ஆக்டிவிட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ 5 days a week 20 minutes a day மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் வந்து பிரிஸ்க் வாக்கிங்.
இதுக்கு மேல அவங்களால ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆக முடிஞ்சால், லைக் சில பேர் டயபெட்டிக் இது the patients they say பேட்மிண்டன் ஆடுறதுக்கு they are quite interested, டேபிள் டென்னிஸ் இல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க, வாட் எவர் ஃபுட்பால். ஸோ அந்த மாதிரி இருந்தா we usually encourage them, ப்ளீஸ் கண்டினியூ, அதெல்லாம் விட வேண்டாம், ப்ளீஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இன்ஃபேக்ட் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணதான் அவங்களுக்கே தெரியும் ஏதாவது ப்ராப்ளமா மாறுதல் ஏதாவது இருக்கான்னு அவங்களே உணர முடியும். இல்லாட்டி அவங்க உட்காந்துட்டே இருந்தா they will not understand ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. they have to be physically active. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் நாங்க கொடுக்குறது 20 minutes a day 5 times a week. ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம டயட்டை பற்றி தான் வரும்போது எவ்ரி டைம் வந்து அவங்களுக்கு அந்த டயட்டில் வந்து மெயினாக அந்த ஆயில், ஸோ எந்த மாதிரி ஆயில் அவங்க யூஸ் பண்ணணும், அது வந்து ஹார்ட்டுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. வாட் டைப் ஆஃப் டயட் எஸ்பெஷலி ரிலேட்டட் டு த ஹார்ட், உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன? ரொம்ப காமன் கொஸ்டின். நீங்க சொன்ன மாதிரி நீங்களே you would have faced this question again time and I'm sure you have a dietitian with you, I know, who evaluates and clean up கொடுத்துறாங்க என்னெல்லாம் சாப்பிடணும் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. and calorie wise they usually give the dietitians how to maintain their diet. ஆயிலை பொறுத்த வரைக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஆயில் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஆயில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஆயில் என்னன்னா அனிமல் ஃபேட்ஸ் இருக்கிறது, சிக்கன் இல்லை மீட், ரெட் மீட், இதெல்லாம் இருக்கிற மட்டன் அண்ட் கோகனட் ஆயில். ஸோ இதுலலாம் கொஞ்சம் ஹை கண்டென்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு ஆயிலை வந்து குக் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் டைம் குக் பண்றீங்கன்னா திருப்பி அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ற குக்கிங் ஆயில் ரிச் இன் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். காமனாக நம்ம யூஸ் பண்றது அவைலபிள் சன்ஃப்ளவர், சாஃப்ளவர் ஆயில் இஸ் மோர் தேன் இனஃப். இன் அடிஷன் அதுக்காண்டி டீப் ஃப்ரைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்காண்டி டீப் ஃப்ரைட் ஃபுட் இந்த ஆயில எடுத்துக்கலான்னு அர்த்தம் கிடையாது. we'll have to avoid those. This oil can be used as a medium for cooking. This unsaturated fatty acid rich oil, which is sunflower, safflower oil. The regular diet பாத்தீங்கன்னா other than oil, see again it is a balance of எவ்வளோ diet consume பண்றோம், எவ்வளோ exercise பண்றோம். For a person who is exercising very well, அவங்க diet is okay fine, என்ன கேலரி உள்ள போதோ அவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுறாரு, that is fine. So in the balance of diet and exercise, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட்டை தனியா பார்க்க கூடாது, எக்ஸசைஸ் தனியா பார்க்க கூடாது, ரெண்டையும் சேர்ந்து பார்க்கணும். ஒருத்தங்க எக்ஸசைஸ் ரொம்ப கம்மியா பண்றாங்கன்னா அவங்களுக்கு டயட்டும் கம்மியா தான் பண்ணணும். ஒருத்தன் எக்ஸசைஸ் நல்லா எக்ஸசைஸ் பண்றவர்னா கொஞ்சம் டயட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து அதர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிகேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம மெடிகேஷன்ஸ் இருக்கும்போது, இப்போ டயபெட்டிஸ் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணால் அதனால கிட்னி ஏதாவது பாதிக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் சில நேரத்தில் மெடிசன்ஸ் எடுக்கணும். இப்போ கரண்ட்லி தெர் ஆர் லாட் ஆஃப் ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ட்ரக்ஸ் எல்லாமே அது ஹார்ட்டையும் வந்து நிறைய ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஈவன் நம்ம டயபெட்டிஸ் ஆன்செட்லேயே வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. ஸோ அதை வந்து எந்த மாதிரி நீங்கள் வாட் இஸ் நியூ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் கரண்ட்லி? சார் கரெக்ட். நீங்கள் லாஸ்ட் 4-5 years has been dramatic improvements in medications for heart and diabetic status. There are ரெண்டு important medicine which I will say. ஒரு மெடிசன் பத்தி நான் பேசுறேன், இன்னொரு மெடிசன் பத்தி I will ask you because உங்களுக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் த ஆர்னின்னு சொல்லுவோம், இந்த ஏஞ்சியோடென்சின் ரிசெப்டார் நெப்ரசின் இன்ஹிபிஷன்ட்டு. இந்த மாலிகுல் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த உடம்புல இருக்கிற நீரை வெளியில எடுத்தது, ஹார்ட்டை ரீமாடலிங் பண்ணி அந்த பம்பிங் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுது. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல நிறைய எஃபெக்ட் காட்டுது இது. ஸோ தீஸ் செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் கால் ஆர்னின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ வெரி குட் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். புதுசாக வந்திருக்கு, லாஸ்ட் 2-3 years யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு கிளாஸ் ஆஃப் ட்ரக் வந்து இனிஷியலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல தான் இந்த ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி அதில் சுகர் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்லேயும் அது நல்ல பெனிஃபிட் காட்டுதுன்னு. ஸோ நவடேஸ் we are using for almost all heart patients and all diabetic patients, especially diabetic plus heart problem இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறோம், which is called SGLT2 inhibitor. நீங்கள் சொல்லுங்க சார். அது ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து இப்போ சார் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லும்போது அந்த ஸ்டாட்டின்றது இப்போ இது வந்து ஸ்டாட்டின்ஸ் வந்து ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த மாடர்ன் ஸ்டாட்டின்றது அந்த சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட்டர்ஸ் SGLT2 நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறது வந்து சுகரை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணல. ஆரம்பத்தில் சொன்னேன், இது ஏன்னா பிளட்ல இருக்கிற சுகர்ஸ்னால் அது ஹெட் டு ஃபுட் எல்லா இடத்துக்குமே நம்ம போகுது.
அதில் மெயினாக குறிப்பாக ஹார்ட். ஸோ நம்ம டயபெட்டிஸை ட்ரீட் பண்ணோன்னா நம்மளுடைய பார்வையை வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன், எஸ்பெஷலி இந்த மைக்ரோவாஸ்லர் அண்ட் மேக்ரோவாஸ்லர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த சிறிய ரத்த குழாய்கள், அந்த பெரிய ரத்த, இதில் பெரிய ரத்த குழாய் தான் நம்ம ஹார்ட். ஸோ இந்த ஹார்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் கிட்னியும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் தான் இந்த SGLT2 இனிபிட்டர்ஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த மெடிசன்ஸ் அது வந்து ஆரம்ப கட்டத்தில் இப்போ நம்ம எடுக்கும்போது அது ஈவன் அஸ் அ பிரைமரி ப்ரிவென்ஷன் ஒரு பெரிய ட்ரையலே பண்ணியிருக்காங்க, ட்ரையல். அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் குரூப், இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்க கூட ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இந்த மெலிக்கல் யூஸ் பண்ணி அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லும்போது உண்மையிலே வந்து இப்போ இருக்கிற ஏஜ் வந்து டயபெட்டிஸ் ஒருத்தவங்க இருந்தால் கூட there are lot of bright futures இந்த அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க முன்னாடிலாம் டயபெட்டிஸ் இருக்குன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் வருது. இப்போ வந்து இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணால் ஸோ டெஃபினட்டாக அந்த காம்ப்ளிகேஷன் வராமலும் தடுக்கலாம். அவங்க ரெகுலர் ஃபாலோஅப்பில் வச்சாங்கன்னா they can have a better quality of life. I can say this drug like a major ஒரு மேஜிக் ட்ரக் மாதிரி. வெரி நைஸ். இட்ஸ் a major breakthrough இந்த ரெண்டு ட்ரக்ஸுமே. SGLT2 inhibitors and RNA வந்து மேஜர் பிரேக் த்ரூ இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்திருக்கிறது. அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், என்னோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நான் ஆல்வேஸ் சொல்றது, ப்ளீஸ் மீட் தி டயபெட்டிஷியன் வெரி ரெகுலர்லி. எப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கூப்பிடுவீங்க உங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்? இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம டயபெட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு லாகப்பட்ட கன்ஃபியூஷன், எந்த ஸ்டேஜில் எப்போ வரணும். ரொம்ப சிம்பிள், வருஷத்துக்கு 4 முறை வந்தால் போதும். ஏன்னா பிகாஸ் இப்போ நம்ம டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் தெரியும், அந்த 3 months ஆவரேஜ் பிளட் சுகர் HbA1c. ஸோ HbA1cன்றது வந்து ஆவரேஜ் சுகர் ஃபார் த லாஸ்ட் 3 months. இன்னைக்கு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணனா அந்த கடந்த 3 மாதமும் சக்கரை எவ்வளோ அளவுன்றது அந்த ஒரு டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். இப்போ நம்ம குதிரைக்கு கடிவாளம் மாதிரி தான் இந்த டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து HbA1c தான் கடிவாளம். அதை வந்து 3 months ஒன்ஸ் நம்ம செக் பண்ணோம். அது 7க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் போகிறீங்கன்னு அர்த்தம். அது கொஞ்சம் கூட போனாலே ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களோட மெடிகேஷன்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஈவன் உங்களோட HbA1c 9லேருந்து 1% குறைச்சா கூட ஒரு 21% சான்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கும் குறையிறதா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் டயபெட்டிஸ் இருக்குன்னா ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா 3 months ஒன்ஸ் நீங்கள் அவசியம் செக் பண்ணணும். வருஷத்தில் 4 முறை வந்து பண்ணுறது அவசியம். வெரி நைஸ். ஸோ என்னோட பேஷண்ட் நான் எப்பவுமே சொல்றது அதான், ஐ டோன்ட் டேக் கேர் ஆஃப் டயபெட்டிஸ். என்னோட பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஷன் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும்போது ஆல்வேஸ் சென்ட் தம் டு தி ஸ்பெஷலிஸ்ட். அவங்க சொல்றதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. எங்க நாங்கள் பார்க்கறது சுகர் கண்ட்ரோல் சரியில்லைன்னா ஹார்ட் அட்டாக், ஸ்டென்ட் போட்டாலும் பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் திருப்பியும் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், புது விதமான ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெஸ்ட் வந்து சுகரை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இல்லாட்டி நாங்கள் போடுற ஸ்டென்ட்டோ இல்லை இந்த ஸ்டாட்டின் மெடிக்கேஷனோ எதுவுமே வேலை செய்யாது. ஸோ சுகர் கண்ட்ரோல் இஸ் தி பிரைமரி திங், அதான் பிரைமரி கோல். அதுக்கு டாக்டர் எப்படி சொல்றாரோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் வில் பி வெரி குட். ஸோ ஆக்சுவலாக ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்வேஸ் பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹூவர் காட் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், சார் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் தான் வந்து அவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது வச்சுங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து டயபெட்டிஸ்னால வர ஹார்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் டயபெட்டிஸ்னால வர ஹார்ட் ப்ராப்ளம் வர சிம்டம்ஸ் அண்ட் டயட், எக்ஸசைஸ் அண்ட் தென் மெடிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. வேற ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர் டயபெட்டிஸ் ரிலேட்டட் ஹார்ட்? ஸோ உங்களுடைய அதாவது கரெக்டா நீங்க அதை ஹிண்ட் பண்ண மாதிரி ஹார்ட் ஏன் எஃபெக்ட் ஆகுது, பிகாஸ் அதுல போற பிளட் வெசல்ஸ் எஃபெக்ட் ஆகுது. அந்த ஹார்ட்டுக்குள்ள சப்ளை பண்ற பிளட் வெசல், அதே பிளட் வெசல்ஸ் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகுது, பிரெயின். ஸோ ஸ்ட்ரோக் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம், நீங்க டயபெட்டிஸ் ஸ்ட்ரோக். அதே மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் லெக்ஸ்ல எவ்வளோ பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் லெக்ஸ்ல அந்த பிளாக்கேஜ் வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம். எப்படி ஹார்ட்ல ஹார்ட் அட்டாக்கோ பிரெயினுக்கு ஸ்ட்ரோக்கோ அதே மாதிரி காலில் அது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கிமியானா அவங்களுக்கு இமீடியட்டா அந்த பிளட் சப்ளை காலுக்கு போறது நின்றுடுச்சுன்னா இமீடியட்டா அந்த டைமுக்கு போகலன்னா அந்த கால் எடுக்க வேண்டிய அவசியம் வரும், அந்த ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பார்க்குறோம். அண்ட் எஸ்பெஷலி அந்த மிடில் ஏஜ்டு மேல்ஸ்ல impotence and erectile dysfunction again because of diabetes and not proper controlled diabetes is again a very common problem that we see, and we send to the specialist and they take the required care in the next step என்ன பண்ணும் எது அதை மேனேஜ் பண்றது. அகைன் நான் சொன்ன மாதிரி பிரைமரி வந்து சுகரை கண்ட்ரோல் பண்றது தான். ஸோ இப்போ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா தே நீட் 4 pillars. ஸோ ஒன்று வந்து அவங்களுடைய ஹெல்த்தி டயட், ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ், மூணாவது அவங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ மானிட்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ நாட் அலோன் நம்ம செக் பண்ணுற ஃபாஸ்டிங் பிபி அந்த 3 months ஆவரேஜோட
சார் சொன்ன மாதிரி அந்த கொலஸ்ட்ரால்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அந்த யூரின்ல மைக்ரோ ஆல்புமின் செக் பண்ணுறது. அதே நேரத்தில் நீங்கள் அந்த இசிஜி எக்கோ ட்ரெட்மால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணால் தான் இன்னும் ஈவன் தோ சிம்டம்ஸ் இல்லைனா கூட ஏர்லி ஒன்ஸ் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அது கூட மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்த பில்லர் வந்து நீங்கள் ஃபாலோ வித் யுவர் டாக்டர். ஸோ அது வந்து இல்லைன்னா உங்களுடைய இந்த நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற ஒரு இதுவே தெரியாது. இந்த 4 பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஈவன் டயபெட்டிஸ் இருந்தால் கூட யூ கேன் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ யூ கேன் ஹேவ் எ பெட்டர் குவாலிட்டி லைஃப் ஈவன் வித் டயபெட்டிஸ். இன்னைக்கு வந்து டயபெட்டிஸோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் டீம் அப்ரோச். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஃபிசிஷியன் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. சார் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுற எல்லா ஆர்கன்ஸ் இருக்குது, ஹார்ட்டோ கிட்னியோ அண்ட் தென் கால் பாதத்தை பராமரிக்கிற மாதிரி. ஸோ எவ்ரிபடி ஆஸ் அ டீம் யூ ஷுட் ஃபார்ம். ஒரு டயட் கவுன்சிலர்ஸும் சரி, ஒரு டாக்டர்ஸும் சரி, அண்ட் தென் ஹார்ட்டில் எல்லாருமே ஒரு டீம் அப்ரோச் இருந்ததுன்னா தே கேன் ஹேவ் அ பெட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ I completely agree. So happy to take questions. Can low sugar lead to heart attack or cardiac arrest? Can low sugar lead to heart attack or cardiac arrest? So அந்த டாபிக் நம்ம இன்னும் பேசவே இல்லை. லோ சுகர், அதாவது நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி வந்து, யூஸ்வலா சுகர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும்னு சொல்லுவோம். இந்த ஏஜ் குரூப்புக்கு மேல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, சுகர் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா பரவாயில்லன்ட்டு நீங்க நினைப்பீங்க, நம்பர் 1. அண்ட் அப்புறம் அவர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதாவது கேன் லோ சுகர் காஸ் ஹார்ட் அட்டாக்? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா லோ சுகர் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அது டே டு டே. ஸோ ஒரு லோ சுகர் வந்தாலே அவங்களுடைய வே ஆஃப் மேனேஜிங் டயபெட்டிஸ் இஸ் டோட்டலி சேஞ்ச்ட், ஈவன் ஃபார் டாக்டர்ஸ் அஸ் வெல் ஃபார் த பேஷண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து இண்டிவிஜுவலைஸ்டாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி அது எல்லாருக்கும் ஒரே மாத்திரையே கிடையாது. இப்போ டயபெட்டிஸ் எடுத்தோன்னா இட்ஸ் இண்டிவிஜுவலைஸ்டு தெரப்பி. ஸோ ஒருத்தவங்களுடைய தன்மை மாறும். ஏன்னா பிகாஸ் கணையத்தில் இருக்கிற இன்சுலின் உற்பத்தி ஆகிற செல்ஸ் வந்து இட்ஸ் டிஃபர் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு போகிற ஷர்ட்டு உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜுக்கு ஒரு ஏஜுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்குது. இப்போ அபோவ் 65 இருக்குது. ஸோ அவங்களோட HbA1c லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 7.5 அந்த ரேஞ்ச் கூட அவங்க மெயின்டைன் பண்ணலாம். பட் அதர் கோமாபிலிட்டிஸ் லைக் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கே வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளமும் இருக்குது, இல்லை லிவர் ப்ராப்ளமும் இருக்குது, அவங்க இன்சுலின் அதிகமாக எடுத்துருக்காங்க, அடிக்கடி லோ சுகர்ஸ் வருதுன்னா அப்போ அந்த கட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம லீனியாக இருக்கலாம். இப்போ நம்ம சின்ன வயசாக இருக்குது, ஒரு 30 to 40 இயர்ஸ் அந்த 50 இயர்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட HbA1c ஈவன் 6.5 இருந்தால் கூட ஸோ தட் வில் பி குட். ஏன்னா அந்த பீரியடில் அவங்க ஒரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க, இப்போ டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சி ஒரு 5 இயர்ஸ் அவங்க வந்து HbA1c லெவலில் ஒரு 6.5 to 7 வச்சுட்டாங்கன்னா பிற்காலத்தில் வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றது ஆராய்ச்சி படி இது பெரிய யூகேபிடிஎஸ்னு ஒரு ஸ்டடியே பண்ணி ஸோ அதை நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருங்க. அதனால ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சர்க்கரை நோய் வந்து நம்ம அணுகுமுறை பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அதே நாலு ஒரு 10 இயர் 15 இயர்ஸ் டவுன் த லைன் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களுடைய மெயின் அடுத்த இது பார்க்குறது வந்து காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கணும். அதே நேரத்தில் இந்த லோ சுகர்ஸ் வராமல் தடுக்கிறது தான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்கும், எஸ்பெஷலி தோஸ் ஆர் டேக்கிங் மோர் ஹை டோஸ் ஆஃப் இன்சுலின். ஸோ அண்ட் லோ சுகர்ஸ்னால மெயின் என்ன ப்ராப்ளம்னா தலை சுத்தல் அண்ட் அன்கான்ஷியஸ்னஸ். அந்த அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு அந்த ஆர்த்தோபீடிக் இன்ஜுரிஸ் தான். ஆஸ் சச் ஹார்ட் அட்டாக்ஸ்னு வர்றதுக்கான வாய்ப்புங்க இல்லை. ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக ரொம்ப லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருந்தது டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ சார்.